அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி இருக்கும். எங்க அம்மா கால் பண்ணிட்டு, "ஏதோ கொரியர் வந்துச்சா? வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு" அப்படின்னாங்க. அப்பவே தெரிஞ்சது ஏதோ சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி கொரியரும் வந்துருச்சு. ஒரே ஆவலோட நான் உள்ள பிரிச்சுட்டு இருந்தேன், உள்ள என்னதான் இருக்குன்ட்டு. அப்பதான் லைட்டா டவுட் வந்தது. கல்யாணம் ஆயிட்டு எங்களுக்கு ஆடி நோம்பி வந்து ஃபர்ஸ்ட் நோம்பி. ஆனா எங்களால கோயம்புத்தூருக்கு போக முடியல, டிக்கெட் கிடைக்காதனால. அதுக்காக தான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சென்னைக்கே அனுப்பி விட்டாங்க. எடுத்து குடுத்தது மட்டும் இல்லாம ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் நிஜமாவே ஷாக் ஆயிட்டேன். திருப்பி பார்க்குறேன், அப்படியே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பக்காவா பேக் பண்ணி அப்படியே இருந்தது. இத பண்ணது வேற யாரும் இல்ல, என்னோட தங்கச்சி தான். அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் சாரி ப்ரீ ப்ளீட்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபோர்டபுள் பிரைஸஸ்ல. உங்களுக்கு வேணும்னா அவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ப்ளவுஸு, சாரியும் செமையா இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சர்ப்ரைஸ்ல. சின்ன வயசுலலாம் தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு இதுதான் நெறைய பண்ணிட்டுருப்போம். ஆனா இப்ப பாருங்க தங்கச்சி நமக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்றது ஒரு மாரி எமோஷனலா ஹாப்பியாவும் இருந்தது. ப்ளஸ் ஹஸ்பண்டுக்கும் ஷர்ட்டும் வேஷ்டியும் எடுத்து குடுத்துருந்தாங்க. அவரோட வேஷ்டியுமே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. 2க்கும் செம கான்ட்ராஸ்ட்டா இருந்தது. இந்த மாரி ஃபேமிலிய விட நமக்கு வேற என்னங்க வேணும்?